அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 33. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரபலமான ஒரு இறை தூதர் ஆவார்கள். இவர்கள் தொழுகையிலும் இறை தியானத்திலும் அதிகமாக ஈடுபட்டு இருப்பார்கள். இறையச்சத்தால் அழுது கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார்கள். புனித குர்ஆனில் 11 தடவை இவர்களை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் மத்யன் என்பவரின் சந்ததியர் ஆவார்கள். மத்யன் என்பவர் தமது குடும்பத்தோடு முன்பே அரபகம் சென்று குடியேறினார். அக்குடும்பத்தினர் மெல்ல மெல்ல பெருகி ஜீசனில் கடைசி எல்லையிலிருந்தும் ஷாம் தேச எல்லை வரை பரவியுள்ள ஒரு சமுதாயமாக பெருகினர். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷாம், பாலஸ்தீன் மற்றும் மிஸ்ர் செல்லும் வழியில் மத்தியனுடைய புராதன கட்டிடங்களை கண்டுள்ளனர். இந்த சமுதாயத்தில் தான் சுஹைப் நபி பிறந்தார்கள். அதற்கு பிறகுதான் சுஹைப் சமுதாயம் என்று அழைக்கப்பட்டனர். இச்சமுதாயம் சிலை வணக்கம், இணை கற்பிக்கும் கொள்கை, அளவை மற்றும் நிறுவையில் மோசடி செய்தல், வழிப்பறி, கொள்ளை, விபச்சாரம் ஆகிய குற்றம் செயல்களில் ஈடுபட்டனர். சுஹைப் நபி அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைத்த பிறகு இந்த மக்களுக்கு ஈமான் மற்றும் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள். இவர்களின் பேச்சை கேட்பார் உள்ளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனாலேயே இவர்களை நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாதீபுல் அன்பியா எனும் புனப்பெயர் அழைத்தார்கள். அல்லாஹ்வின் ஆற்றல். நட்சத்திரம். அல்லாஹு தாலா விண்ணில் ஒளி சிந்தும் ஏராளமான நட்சத்திரங்களை படைத்துள்ளான். இவை தமது எல்லைக்குள் சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த சுழற்சியின் காரணமாக அவை கிழக்கிலிருந்து மேற்கில் தமது இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றனர். லட்சக்கணக்கான இந்த நட்சத்திரங்களில் துருவ நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. இது எப்போதும் வட திசையிலேயே இருக்கும். பாலைவனம் மற்றும் கடல் பயணிகள் இதை கண்டுதான் தனது திசையை தெரிந்து கொள்வர். நிச்சயமாக இந்த துருவ நட்சத்திரம் மூலம் மக்கள் தமது இலக்குகளை சென்றடைவது அல்லாஹ்வின் பெரும் அத்தாட்சியாகும். ஒரு ஃபரலை பற்றி. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகையின்றி தீன் இல்லை. மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று தீனுக்கு தொழுகை முக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் தப்ரானியில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. குடிகாரன் தாக்கித்தவனாக எழுவான். ஒரு குடிகாரன் மது அருந்தி தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணித்தால் மறுமையில் போது தாகித்தவனாக எழுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கு. மறுமையை பற்றி. மரணித்த பின் உயிர் பெறுதல். அல்லாஹ் மறுமையில் அடியார்களை நோக்கி கூறுவான், நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே இப்போதும் நீங்கள் நம் கட்டளையால் உயிர் பெற்று நம்மிடம் வந்து விடுவீர்கள். ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இந்த மறுமையை ஏற்படுத்தவே மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்காக தாம் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். மேலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நீங்கள் செய்தவற்றை அல்லாஹ் நன்கறிபவன்.